குட் மார்னிங். நான் ஈஸ்வரி. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், வேர்ப்ஸ். நான் ஆல்ரெடி உங்களுக்கு நவுன்ஸும் ப்ரோனவுன்ஸும் போட்டுட்டேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இப்போ மூணாவதாக நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது வேர்ப்ஸ். வேர்ப்ஸ் அப்படின்னு சொன்னால் ஆக்ஷன் வேர்ட். அதாவது என்ன நம்ம ஒர்க் பண்ணாலும், உட்காந்துருக்கேன், சாப்பிட்றேன், படிக்கிறேன், தூங்குறேன், என்ன பண்ணாலும் அது ஆக்ஷன் வேர்டுன்னு சொல்லுவோம். அதுதான் வேர்ப். அப்போ ஒரு சென்டென்ஸ் நம்ம எழுதுறோம் அப்படின்னு சொன்னால் அதில் சப்ஜெக்டும் வேர்பும் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் கிடையாது. இப்போ நம்ம வேர்ப்ஸில் மெயின் வேர்ப், ஆக்சிலரி வேர்புன்னு இருக்கு. இப்போ நம்ம மெயின் வேர்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈட், சிட், ரீட், ரைட், டாக், ரன், குக், லாஃப், இன்னும் நிறையா இருக்குது. ஸோ இது மாதிரி இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் மெயின் வேர்ப். இப்போ ஆக்சிலரி வேர்ப் அப்படின்றத ஆக்சிலரி வேர்ப்னு சொல்லலாம், இல்லை ஹெல்பிங் வேர்ப்னு சொல்லலாம். இப்போ இந்த ஹெல்பிங் வேர்ப் ஆம், எஸ், வாஸ், வேர், ஹேஸ், ஹேவ், ஹேட். ரொம்ப நாளாக ஒருத்தவங்க நம்மளுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ஹேஸும் ஹேவும் சென்டென்ஸில் யூஸ் பண்ணி போடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நான் அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஹேஸையும் ஹேவையும் நான் போடுறேன். மறக்காமல் நீங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. இப்போ இது மெயின் வேர்ப் பார்த்துட்டோம். ஆக்சிலரி வேர்ப்னா ஹெல்பிங் வேர்ப். இந்த ஹெல்பிங் வேர்ப்லாம் எப்போ வரும்னா நம்ம டென்சஸ் யூஸ் பண்ணும்போது வரும். ஸோ இப்போ வேர்ப் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் டென்சஸ் யூஸ் பண்ணும்போது இப்போ நம்ம ஐஎன்ஜி யூஸ் பண்ணி, இப்போ ஈட்டிங், சிட்டிங் அப்படின்னு நம்ம ஐஎன்ஜி யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி போடுவோம். அப்போ நான் அது உங்களுக்கு டென்சஸ் சொல்லும்போது சொல்லித்தரேன் நான் உங்களுக்கு. இப்போ ரூல்ஸ். இப்போ ஒரு மெயின் வேர்ப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் மெயின் வேர்ப் எதை சொல்லும் அப்படின்னு சொன்னால் மெயின் வேர்ப் tells the main action. ஒரு சென்டென்ஸ்ல I ate, I eat, I eat, she is sitting அப்படின்றத நம்ம இந்த மெயின் வேர்ப் யூஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு வரும். ஆக்சிலரி வேர்ப் helps the main verb. இப்போ ஆக்சிலரி வேர்ப் இந்த மெயின் வேர்புக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்கும். இப்போ the cat climbed the tree. The cat climbed the tree. She writes neatly. He is இங்கே நம்மளுக்கு ஹெல்பிங் வேர்ப் வந்திருக்கு. இங்கெல்லாம் இந்த சென்டென்ஸ் கிளைம்டுன்னு வரும்போது பாஸ்ட் டென்ஸ். அப்போ டென்ஸை யூஸ் பண்ணும்போது இந்த வேர்பெல்லாம் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதுறோன்றதை நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஷீ ரைட்ஸ். இது சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் வரும்போது அந்த டாபிக் டீச் பண்ணும்போது இங்கே ஷீ போடும்போது இங்கே நம்ம ரைட்ஸ் போடுறோம். ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். She writes neatly. He is reading. இப்போ இந்த ing வரும்போது continuous சொல்லுவோம். continuous tense, present continuous, past continuous, இதெல்லாமே tenseல வரக்கூடியது. So he is reading a book. So verb அப்படின்னு சொன்னா action word. அதுல main verbனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஆக்சிலரி வேர்ப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த 2 டைப்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு ஃபுல்லாக நான் அடுத்தடுத்த அப்கமிங் வீடியோஸில் தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.